ஹலோ கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேன் டெக்னிக்கல் எக்ஸாம். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸாக நடந்துகிட்ருக்கு. இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் கிடைக்கிது. இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பர் நியூஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபிசிக்கல் டெஸ்ட், ட்ரேட் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இது மூணும் நடக்க போகுது. அதுக்குண்டான டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து முழுசாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த வெப்சைட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, recruitment.crpf.gov.in இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ரெக்ரூட்மெண்ட் டு ஃபில் அப் வேகன்சிஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் கான்ஸ்டபிள் டெக் ட்ரேட்ஸ்மேன் பைனியர் மினிஸ்ட்ரியல் இன் சிஆர்பிஎஃப் எக்ஸாம் 2023. ஸோ இதில் ஸ்டார்ட் ஆச்சு. உங்களுக்கு தெரியும் இது ஒரு ரொம்ப ப்ராசஸாக போயிட்டுருக்கு. ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டே இருந்தீங்க. இது எப்போ வந்துச்சு அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் 15/3/2023 வந்துச்சு. ஏறக்குறைய பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வருஷத்தை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. இருந்தாலும் கூட வந்து இது ரொம்ப நல்ல செய்தி. ஒரு பக்கம் நல்ல செய்தி, பட் இன்னொரு சைடு யோசிக்கும் போது உங்களை இதை எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்க போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ இதில் வந்து விஷயத்தை பார்ப்போம். த நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் சப்ஜெக்ட். ஏற்கனவே நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம் முடிஞ்சிச்சிங்க இல்லையா, முடிஞ்சிருக்குது. அடுத்தது ஃபிசிக்கலுக்காக வெயிட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சப்ஜெக்ட் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், தட் இஸ் பிஎஸ்டி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். ஓகே, இதில் வந்து உங்களுடைய ஹைட் என்ன, செஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்குறது, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, உங்களுடைய ரன்னிங் இங்கே செக் பண்ணுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரேட் டெஸ்ட்டு. நீங்கள் வந்து எந்த டிரைவராக இருந்தால் டிரைவர், பார்பராக இருந்தால் பார்பர், குக்காக இருந்தால் குக்கு, இதெல்லாம் பார்க்கணும். இங்கே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஓகே, டிவின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இங்கே முடியுது. ரைட், முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் டெஸ்ட் நடந்து கொஞ்ச நாள் கழித்து அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் நடக்கும். அப்படி இல்லாமல் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் நடந்து அதுக்கப்புறம் ட்ரேட் டெஸ்ட் வந்து நடக்கும். இந்த மாதிரி வந்து இருந்துச்சு. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லென்த்தி ப்ராசஸ், பிஎஸ்டி, பிஇடி, ட்ரேட் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஓகே, ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு லென்த்தி பீரியட். இது வந்து ஒரு நாள் 2 நாளில் முடியறது கூட வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து இதுலேயே வந்து பிஎஸ்டி, பிஇடி இதுவே வந்து ஒரு நாள் போயிடும். அதுக்கப்புறம் ட்ரேட் டெஸ்ட் இருக்குது, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, இதில் இன்னும் முக்கியமானது பார்த்திங்கன்னா டீட்டெயில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு நாள் வந்து முழுசாக எடுக்கும். முன்னாடி எங்களுடைய டைம்லலாம் அந்த 2 நாள் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு நாள் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா அண்ட் ரிவ்யூ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இதுவும் பார்த்திங்கன்னா அப்போ டிஎம்இ நடக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆர்எம்இயும் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்இ, அதுக்கப்புறம் ஆர்எம்இ இதுவும் முடிக்குது. இதில் வந்து சின்ன சின்ன ஃபால்ட்டஸ் வந்து போடுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கிளியர் பண்ணுவாங்க. அப்போ இது ஒரு நாள் முழுசாக நடக்கும். ஆக்சுவலாக இது 2 நாள் நடக்கணும். இப்போ நிறைய பேர் எஸ்எஸ்சிஜிலாம் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் முடியுது. ஸோ இது ஒரு நாள் நடக்கும். ரிவ்யூ மெடிக்கல் வந்து ஒரு நாள் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் டெஸ்ட் இதுவும் வந்து ஒரு நாள் அல்லது 2 நாள் நடக்கலாம். இது ஒரு டெஸ்ட். அப்போ மினிமம் என்னுடைய கால்குலேஷன் படி பார்த்திங்கன்னா ஒரு 4 days, மினிமம் வந்து 4 days, மேக்ஸிமம் எவ்வளோ நாள் அப்படின்னு எனக்கு தெரியாது. இதில் வந்து சாட்டர்டே சண்டே வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இது பெரிய லைஃபு, அவங்களுக்கு வந்து இது 10ஓட 11 ஒரு வேலை. ஸோ அப்படிங்கிற வந்து அவங்க வந்து அந்த சண்டேயில் வந்து டெஸ்ட் எடுக்கிறது வந்து கஷ்டம் தான். அப்படி நடந்துச்சுன்னா நல்ல விஷயம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அங்கே ஒரு நாள் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்படி பார்த்தீங்கன்னா மினிமம் 4 days நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. எக்ஸாமினேஷன் சிபிடி குவாலிஃபைட் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் ஷெட்யூல் டு பி கண்டக்டட் எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 10/7/2024 ஸ்டார்ட் ஆகும். இன்றைக்கி வந்து 24, இன்றைக்கி வந்து டேட் வந்து 24 6வது மாதம். இன்னொரு 15 days வந்து டைம் இருக்குது. அப்போ இது கொஞ்சம் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து டீட்டெயில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஓரளவுக்கு மைண்ட் ரீதியாக அதுக்கு நீங்கள் தயாராகணும். அடுத்து வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக வந்து நிச்சயம் அதுக்குண்டான எல்லா டாக்குமெண்ட்டையும் ரெடி பண்ணணும். அது ரிகார்டிங் நம்ம வந்து நிச்சயம் வீடியோ போடலாம். அதுக்கப்புறம் ட்ரேட் டெஸ்ட்டு நீங்கள் மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ரெடி ஆகணும். அதே போல் பிஎஸ்டி, பிஇடி இதுவும் வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் தயாராகணும். ஸோ அடுத்து வர 15 days, ஏன்னா 15 daysல அந்த ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு எப்போ வரும்னு தெரியாது. மேபி அதை 15 daysலேருந்து 20 days 25 days கூட ஆகலாம். அப்படி ஆனால் நல்ல விஷயம் தான். ஓகே, உங்களுக்கு வந்து டேட் வந்து வந்தாவே அதுவே பெரிய விஷயம் தான். ஏன்னா இத்தனை ஒரு 1.5 year வெயிட் பண்ணி திடீர்னு இவ்வளோ பெரிய ப்ராசஸ் வருது அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயம் தான். ஆனால் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த 4 days, அதாவது பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ப்ராசஸ் வந்து ஒரே டைமில் வந்து நடக்குது அப்படிங்கிறது தான். ஓகே, இது வந்து ஐயோ இவ்வளோ வந்துருச்சு அவ்வளோ வந்துருச்சுன்னு வருத்தப்படாதீங்க. 1.5 yearக்கு அப்புறம் வருது அடித்து நவுத்தணும் அப்படிங்கிற மட்டும் உங்களுடைய கவனம் இருக்கணும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்மிட் கார்டு இதுக்கூட அட்மிட் கார்டு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஆஃப்டர் 25/6/24 shortlisted candidates will be made available live on CRPF website after 25/6. ஓகே, இன்றைக்கி வந்து 24, நாளைக்கு வந்து 25. இதில் வந்து ஆஃப்டர்னு போட்டிருக்காங்க. மேபி ஆஃப்டர் 25 அல்லது 26 இதில் வந்து வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு விசிட் சிஆர்பி வெப்சைட். இதை பற்றி கவலைப்படணும் அவசியம் இல்லை. இது வந்து உங்களுக்கு வந்து
டைம் டு டைம் எங்கள் மாதிரி ஆட்கள் வந்து பண்ணிடுவாங்க. அதுலேயும் நீங்கள் நிறைய வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப் இதெல்லாம் இருக்கீங்க. ஸோ அங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து தகவல் கிடச்சிடும். ஸோ ஓவரால் பார்க்கும்போது இது வந்து ரொம்ப மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயம் தான். இன்னொரு சைடு வந்து நீங்கள் வந்து ஐயோ பயந்துட்டீங்க, ஐயோ இவ்வளோ வருது, இது எப்படி என்னால் பண்ண முடியும் அப்படின்னு பயந்துட்டிங்கன்னா அது துக்கம் கொடுக்கக்கூடிய ஒன்று தான். ஸோ நான் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய செய்தியாக எடுத்துக்கங்க. ஏன்னா 1.5 இயருக்கு அப்புறம் வந்து ஒரே டைமில் முடிய போகுது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் தான். அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் லெவல்லையும் நீங்கள் வந்து தயாராகணும், அதுக்கப்புறம் இதுனா மென்டல் லெவல்லையும் தயாராகணும். ஸோ இன்னையிலேருந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாட்கள் தான். வண்டியில் போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். பெருசாக கேஸு இந்த மாதிரி இதில் இது வராமல் பார்த்துங்க. ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டியது, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது வரக்கூடிய இந்த 15 டேஸ்லேருந்து 20-25 டேஸ் தான். ஓகே, எல்லோருக்கும் வந்து என்னுடைய ஆல் தி பெஸ்ட். நீங்கள் தீவிரமாக பயிற்சி பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கும் உதவி செய்ய வாய்ப்பு கிடைக்கும் போது நான் நிச்சயம் செய்கிறேன். ஆல் தி பெஸ்ட்.